இங்கதான் சார் பெட் இருந்தது. 4-5 நாள் இங்கதான் சார் வச்சிருந்தாங்க. மேம் மேம் போலாம். உங்க ஐடி கார்டு கொடுங்க சார், செக் பண்ணணும். இல்ல 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 சார், இதுல ஏதோ பெரிய விஷயம் இருக்கு. ஏமாத்துறாங்க. எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பிளான் பண்ணி மாத்திருக்காங்க. இங்க இருந்த எல்லாத்தையும் அந்த ஆலிவர் கிளியர் பண்ணிட்டான் சார். சார் கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? உங்களை விசாரிக்கணும். என்ன இருக்கு சார் விசாரிக்கணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? இங்க 6 வருஷமா தங்கியிருக்கேன். லோக்கல்ல யாருக்கிட்ட வேணா விசாரிச்சு பாருங்க. ஆர்மியில இருந்து ரிட்டையர்ட் ஆகி இங்கேயே செட்டில் ஆயிட்டேன். விசாரிச்சுட்டு வரேன் மேம். நான் லோக்கல்ல கேட்குறேன் மேம். மொத்தமா 23 பொருள் எல்லாத்தையுமே எழுதிட்டேன். அவங்க இதை கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லி. அவனுங்க தான் வாங்கணும். திதி கொடுக்கணும்னு கடந்து குதிக்கிறாங்கல்ல, அவங்களே போய் வாங்கிட்டு வரட்டும். எனக்கு என்னமோ நீங்க அவங்க டிராப்ல போய் மாட்டிப்பீங்களோன்னு டவுட்டா இருக்கு. எது இல்லத்த, அவ விரிச்ச வலையில நம்ம மாட்டிக்கிருவோமோன்னு அவ ஃபீல் பண்றான். இதுக்கு மேல மாட்டிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஏதோ அந்த ஜோசியர் சொன்ன நேரம் எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காகவாது செய்யணும். என்னத்தை மாறிட போகுது? செய்யலாம். எப்பா சக்தி, சனனை கூட்டிட்டு வரலையா? போகணுமா? ஏப்பா அந்த புள்ளைய தனியா விட்டுட்டு வந்துட்டியேப்பா. இல்லம்மா, கூட கலெக்டர் மதிவதனி மேடமும் இருக்காங்க. எது கலெக்டர் அம்மாவா? சனனி அவங்க போய் பார்த்துட்டாங்களா? அம்மா, இப்போ என்கிட்ட எதுவுமே கேட்காத. எல்லா பிரச்சனையும் முடியட்டும், எல்லாமே தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு ஜனனி ரொம்ப பத்திரமா இருக்கா. உங்க புருஷன் வர்றாருன்னு திரும்பவும் பரபரப்பா மாறிட்டீங்களே அத்தை. போடா நார வாய்ப்பையில. எல்லாம் வெளியில இருந்தப்பவே நிம்மதியா இருந்துச்சு. வந்து உட்கார்ந்ததுல இருந்து நொய்யு பாடா படுத்துக்கிட்டு இருக்கேன். நானா? அச்சி போடா. அத்தை, ஐயோ அத்தை, நம்ம குடும்பத்துக்காக தானே பேசிட்டு இருக்கேன். செருப்பு பிஞ்சு போயிடும். பேசாத. உங்க புருஷனுக்கு விழா எடுக்க தானே பேசுறேன். எடு விளக்க மாத்த. எதுடா விழா? திதி கொடுக்கறது விழாவா? போடா அறிவு கெட்டவனே. ஏமா ஏமாமா, என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போற. இன்னும் உனக்கு எனக்கு என்ன இருக்கு? எல்லாம் நல்லபடியா நடந்தா போதும்.